முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் இன்றிரவு உருவாகிறது அசானி புயல். அந்தமான் தீவுகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். 100 ரூபாயை எட்டிய ஒரு கோப்பை தேநீரின் விலை. பொருளாதார நெருக்கடியால் தவிக்கும் இலங்கை மக்கள். இழப்பீடு கோரி உயர்மின் கோபுரத்தில் ஏறிய விவசாயிகள். 2வது நாளாக விடிய விடிய தொடரும் போராட்டம். ஆசிரியர்களை அச்சுறுத்தும் மாணவர்கள் மீது நடவடிக்கை. அதிகாரிகளுடன் அன்பில் பொய்யாமொழி ஆலோசனை. நடிகர் சங்க கட்டடத்தை விரைவில் கட்டி முடிப்பதே இலக்கு. பாகுபாடின்றி செயல்படுவோம் என புதிய நிர்வாகிகள் உறுதி. வணக்கம். வணக்கம். அந்தமான் அருகே உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று இன்றிரவு அசானி புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியில் நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியை நோக்கி நகரும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றிரவுக்குள் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அசானி என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலால் அந்தமான் தீவு பகுதிகளில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரி திரு RK जनमानी தெரிவித்தார். तो अभी जो डिप्रेशन है और इंटेंसिफाई होगा डीप डिप्रेशन कल सुबह तक और कल नाइट तक जो है साइक्लोन बन सकता है. साइक्लोन का नाम आसानी रखेंगे अगर ये इंटेंसिफाई होता है. अभी तो डिप्रेशन है, अभी बना नहीं. तो हमारा पूरा एरिया जो है अंडमान निकोबार आइलैंड वो एक्सट्रीमली हैवी रेनफॉल होगा और हमने दिए हैं रेड कलर आज और काल के लिए 2 दिन के लिए. மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் நாளை காலை வரை அந்தமான் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்தமானில் அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா செல்பவர்கள் 2 நாட்களுக்கு பயணத்தை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புயல் உருவாக்கி கொண்டிருப்பது தெரியாமல் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை உடனடியாக கரை திரும்புமாறு இந்திய கடலோர காவல் படையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். புயல் காரணமாக சென்னையில் இருந்து அந்தமானுக்கு செல்லவிருந்த 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை, எண்ணூர், கடலூர், காரைக்கால், நாகை, தூத்துக்குடி, பாம்பன் ஆகிய துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. புதுக்கோட்டையில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. உதகை, கொடைக்கானல், கிருஷ்ணகிரி, நத்தம், அவிநாசி, கும்பகோணம் உள்பட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் விலைவாசி இரட்டிப்பாக உயர்ந்துள்ள நிலையில் ஒரு கோப்பை தேநீரின் விலை 100 ரூபாயை எட்டியுள்ளது. கொரோனா காலத்தில் அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்ததை தொடர்ந்து அந்நாட்டின் பொருளாதாரம் வெகுவாக சரிந்தது. இதனால் விலைவாசி அதிகரித்ததோடு அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. எரிபொருள் விலை உச்சத்தை தொட்டதால் இறக்குமதி குறைந்து பெட்ரோல் நிலையங்களில் ஏராளமானோர் காத்து கிடக்கும் நிலை உருவானது. மின் உற்பத்தி எரிபொருளை நம்பியுள்ளதால் மின் தட்டுப்பாடு காரணமாக பல பகுதிகள் இருளில் மூழ்கின. தொடர் மின்வெட்டால் தொழில்களம் நசிந்து வருகின்றன. ஜெனரேட்டரை இயக்க டீசல் கிடைக்காமல் தொழில் நிறுவனங்கள் முடங்கி பொருளாதார நெருக்கடி மேலும் அதிகரித்து வருகிறது. இதனால் கடந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் ஒரே வாரத்தில் 1000 ரூபாயாக உயர்ந்துள்ளன. விலைவாசி இரட்டிப்பாக உயர்ந்ததை அடுத்து இலங்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நேற்று முதல் 4199 ரூபாயாக உயர்ந்தது. இதன் எதிரொலியாக உணவகங்களில் ஒரு கோப்பை தேநீரின் விலை 100 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வடை ஒன்று 80 ரூபாய்க்கு விற்பனை செய்தாக வேண்டிய நிலை ஏற்பட்டதால் வாடிக்கையாளர் வருகை குறைந்து பல உணவகங்கள் தேநீர் விற்பனையை நிறுத்தியுள்ளன. இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளதால்
சர்வதேச நாணய நிதியமான IMF உதவியை கோத்தபய அரசு நாடியுள்ளது. அதே சமயம் பொருளாதார பிரச்சனையை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளன. உள்நாட்டு போர் நடந்த காலத்தில் இருந்ததை விட மோசமான வாழ்க்கை சூழலில் தவித்து வரும் இலங்கை மக்கள் தங்கள் நாட்டின் பொருளாதார நெருக்கடி மேலும் தீவிரமடைந்து வருவதால் கலக்கமடைந்துள்ளனர். வந்தவாசி அருகே விவசாய நிலத்தில் உயர் மின் கோபுரம் அமைத்ததற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் 2வது நாளாக விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாஞ்சரை, அகரம், குணக்கம்பூண்டி, ஆச்சமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வழியாக விவசாய நிலத்தில் உயர் மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. விளைநிலம் மட்டுமின்றி பயிர், மரங்கள், கிணறு, பம்ப் செட்டுகள் அனைத்தும் வீணாகிவிட்டதால் அவற்றுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரி வருகின்றனர். ஆனால் இதுவரை உரிய நஷ்டஈடு வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பாஞ்சரை கூட்டுறவு சாலையில் உள்ள உயர்மின் கோபுரம் அருகில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அங்கேயே சமைத்து சாப்பிட்டு நேற்று முன்தினம் இரவிலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற வந்தவாசி வட்டாட்சியர் திரு முருகானந்தம் போராட்டக்காரர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. எந்த முடிவும் எடுக்கப்படாததால் ஆவேசமடைந்த விவசாயிகள் அருகில் இருந்த மின் கோபுரத்தின் மீது ஏறினர். அவர்களை போலீசார் தடுக்க முயன்றனர். போலீசாரின் தடையை மீறி மின் கோபுரத்தின் மீது ஏறிய விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் சமரசம் செய்ததை அடுத்து மின் கோபுரத்திலிருந்து கீழே இறங்கிய விவசாயிகள் பந்தலில் அமர்ந்து 2வது நாளான நேற்றும் விடிய விடிய போராட்டத்தை தொடர்ந்தனர். நிலத்திற்கான சேதமடைந்த அந்த பயிர், மரங்கள் அனைத்திற்குமான இழப்பீடு முறையாக பெற்றுக்கொள்வதற்கு எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. இந்த போராட்டம் முறையான இழப்பீடை விவசாயிகளுக்கு வாங்கும் வரை தொடர்ந்து இரவு பகலாக இங்கேயே தங்கியிருந்து நாங்கள் காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவோம். வந்தவாசி அருகே விவசாயிகள் நடத்தி வரும் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து 40 மணி நேரத்தை கடந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி முழுமையான இழப்பீடு வழங்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். ஆசிரியர்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்ளும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலால் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் திறக்கப்பட்டது முதல் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அதிக பணிச்சுமைக்கு ஆளாகியுள்ளனர். பாடங்களை தேர்வுக்கு முன் முடித்தாக வேண்டிய நெருக்கடி ஒருபுறம் இருக்க, வழக்கமான பள்ளி நடைமுறைகள் நவீனமயமாவதால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எமிஸ் எனப்படும் கல்வி மேலாண்மை தகவல் பதிவு முறையில் தினசரி தகவல்களை பதிவேற்றுதல், ஆவணங்களை பராமரித்தல் என வேலைகள் அதிகரித்துள்ளன. மேலும் இது தொடர்பான சிறப்பு பயிற்சி முகாம்களுக்கும் அடிக்கடி செல்ல வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் கல்வி மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் இளம் வயதிலேயே போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு சில மாணவர்கள் ஆசிரியைகளை தகாத வார்த்தைகளால் பேசியதும், அறிவாளை காட்டி மிரட்டியதும் வலைதளங்களில் வெளியாகி அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை அண்மையில் முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்ளும் மாணவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் என்றார். மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இப்பிரச்சனைக்கு முடிவு கட்டுவது குறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுடன் விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எங்களுக்கு மாணவர்களும் முக்கியம், ஆசிரியர் பெருமக்களும் முக்கியம். இது போன்ற மாணவர்கள் தவறு செய்யும் போது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய வகையில் தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். தேனி இன்சிடென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது நடக்காத வண்ணம் இப்போ இந்த அடுத்த மாதம் நடக்கின்ற சிஓஎஸ் மீட்டிங் அதுக்கான தனியாக ஒரு ஆர்டர் நாங்கள் கொடுப்போம். பணி மாறுதல் கலந்தாய்வில் ஆசிரியர்களின் உணர்வுகள் மதிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கும் தரமான கல்வியை கொண்டு சேர்க்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாவிட்டால் விபரீத விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்களும் எச்சரித்துள்ளனர். ஏற்கனவே தேவையற்ற பொய் புகார்களால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருக்கும் பல நல்லாசிரியர்கள் மன உளைச்சலால் சோர்ந்து போவதற்கு முன் முதலமைச்சர் தலையிட்டு இப்பிரச்சனையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி செய்ய வேண்டிய பணிகள் மட்டுமே மனதில் இருக்கும் என்று கூறியுள்ள நடிகர் சங்க புதிய நிர்வாகிகள் சங்க கட்டடம் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் நீதிமன்ற வழக்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது.
அதில் தலைவராக நடிகர் ராசர், பொதுச் செயலாளராக நடிகர் விஷால், பொருளாளராக நடிகர் கார்த்திக், துணைத் தலைவர்களாக நடிகர் கருணாஸ், திரு பூச்சி முருகன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதனை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பத்மநாபன் முறைப்படி அறிவித்தார். வாக்குப்பெட்டியில் கூடுதல் வாக்குகள் இருந்ததாக பாக்யராஜ் தலைமையிலான எதிர்க்கட்சியினர் தெரிவித்த குற்றச்சாட்டை அவர் திட்டவட்டமாக மறுத்தார். அது தவறான செய்தி. கரெக்டாக எத்தனை ஓட்டு ஆயிருக்கோ அதை மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. நான் பார்த்து கொடுத்துருக்கேன். அதில் ஒன்றும் தவறே கிடையாது. அந்த மாதிரி கூடுதலாக வாக்குகளே இல்லையா சார்? இல்லை வாய்ப்பே இல்லை. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் நாசர், உண்மையில் கூடுதல் வாக்குகள் ஏதும் பதிவாகி இருந்தால் தங்கள் அணியும் அது பற்றி கேள்வி எழுப்பி இருக்கும் என்றார். இனி செய்ய வேண்டிய பணிகள் குறித்த எண்ணம் மட்டுமே இருக்கும் என்ற அவர், அணி பாகுபாடு தங்களுக்குள் இருக்காது என்றார். இனிமேல எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி தான் எங்களுக்கு எண்ணமே தவிர எங்களுக்கு எதிரில் யார் நின்னாங்க, கூட யார் நின்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு இப்போ கிடையாது. ஏன்னா நாங்கள் எடுத்துக்கிட்ட வேலையுடைய பளு இன்னைக்கு 100 மடங்கு பெருகி இருக்கு, பொருளாதார ரீதியாக, கால அவகாசமாக எல்லாமே. அதனால் எங்களுடைய குழு நல்லா பணி செய்யறதுக்கான ஒரு ஆதரவு தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பதவியேற்பு விழா குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நடிகர் நாசர் கூறினார். நடிகர் சங்கத்தின் பொருளாளராக வெற்றி பெற்ற நடிகர் கார்த்தி 2 வருட கால சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிப்பதே தங்கள் முதல் பணியாக இருக்கும் என்றார் அவர். இந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமான சந்தர்ப்பம். இப்போ இந்த கட்டடம் முடிகிறதும் அந்த கட்டடத்திலிருந்து வருமானம் வர்றதுதான் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இருக்கிற பல சந்ததிகளுக்கு அது உதவி செய்ய போகுது. ஸோ அந்த பணி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பணி. இப்போ கிடச்சிருக்கிற பொறுப்பை எடுத்து எங்கள் டீமாக உழைச்சி அந்த கட்டடத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சங்க மரபுப்படி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சரை விரைவில் சந்திக்க உள்ளதாக நடிகர் கார்த்தி தெரிவித்தார். நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பதவிகளையும் நடிகர் நாசர் தலைமையிலான பாண்டவர் அணி கைப்பற்றியுள்ளது. நடிகைகள் குஷ்பு, கோவை சரளா, இயக்குனரும் நடிகருமான மனோபாலா உள்ளிட்ட 24 பேர் செயற்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையில் புத்தக திருவிழாவில் வார விடுமுறை என்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் 110 அரங்கங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள பொருணை நெல்லை புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான தலைப்புகளில் பல்வேறு பதிப்பாளர்களின் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 4 நாட்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர். வார இறுதி நாளான நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதிகாசங்கள், தலைவர்களை பற்றி நூல்கள், கல்வி, இலக்கியம், சமூகம், வரலாறு, உணவு, ஆரோக்கியம், தொழில்நுட்பம், அறிவியல் தொடர்பான புத்தகங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகளுக்கான புத்தக அரங்கங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. குழந்தைகளுடன் வந்த பெற்றோர், இளைஞர்கள் கூட்டத்தால் புத்தக கண்காட்சியில் விற்பனை களை கட்டியது. 27ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக காட்சியில் 11 நாட்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து புத்தகம் வாசித்து கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக வாசகர்கள் கலை, இலக்கியம், சமூக நாவல்கள், வரலாற்று நாவல்கள், தன்னம்பிக்கை மற்றும் சுய முன்னேற்றத்துக்கான புத்தகங்கள், போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை வாசகர்கள் தொடர்ந்து வாசித்து வருகின்றனர். இதில் இணைந்துள்ள பார்வை மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிரெய்லி புத்தகங்கள் அடங்கிய நூலகம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறப்பு நிகழ்ச்சியாக மணல் ஓவியம் வரைவது பற்றியும் எழுத்தாளர்களின் கருத்தரங்கமும் நேற்று நடைபெற்றது. புத்தக கண்காட்சிக்கு வருவோர் தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை வாசிக்க தனி அறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். விராலிமலை அருகே பெரிய குறும்பப்பட்டி ஐயனார் கோயில் திருவிழாவையொட்டி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் காளையை தொடர்ந்து பிற மாடுகள் களமிறக்கப்பட்டன. புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், தேனி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பங்கேற்ற காளைகள் வீரர்களை நெருங்க விடாமல் மிரட்டின. பாதுகாப்பு தடுப்புகள் விழுந்ததை அடுத்து போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டு காளைகள் ஜல்லிக்கட்டு திடலில் அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது காட்டுப்பகுதியில் ஓடிய போது மேடுகாடுப்பட்டியைச் சேர்ந்த காளை ஒன்றின் கயிறு மரத்தில் சிக்கியதால் கழுத்து இறுக்கி உயிரிழந்தது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஒத்தக்கடை, அரசடிப்பட்டி 4 ரோட்டில் நடைபெற்ற போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் வாடிவாசல் வழியே ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்த காளைகளை காத்திருந்த வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர்.
மாடுபிடி வீரரும் பாத்துடலாம். என்ன இருக்குதா ஒரு ஆள் மட்டும் தம்பி 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பரிசு இருக்கு தம்பி, பிடிச்சு பாரு, குற்றாத நல்லா பிடி. ஒரு ஃபேன் வீரர்களை பந்தாடி வெற்றி கண்ட காளைகளுக்கும் அவற்றை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனிமலையில் நடைபெற்ற மற்றொரு ஜல்லிக்கட்டில் 300க்கும் மேற்பட்ட காளைகளை வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். திண்டுக்கல் அருகே குட்டத்து ஆவாரம்பட்டியில் அந்தோணியார் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க காசு, வெள்ளி பாத்திரங்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. ஆரணி அருகே தடையை மீறி நடந்த காளை விடும் திருவிழாவில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட காளைகள் கூட்டத்தின் நடுவே உற்சாகத்துடன் துள்ளி குதித்து ஓடின. காஞ்சிபுரத்தில் செல்லாத 5 பைசாவுக்கு 1 பிளேட் சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் கடை முன் கூட்டம் அலைமோதியது. அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிதாக பிரியாணி கடை திறந்த உரிமையாளர் பொதுமக்களை கவர வித்தியாசமான விளம்பரத்தை வெளியிட்டார். செல்லாத 5 பைசா நாணயத்தை கொண்டு வருவோருக்கு 1 பிளேட் பிரியாணி வழங்கப்படும் என்ற அவரது அறிவிப்பை கண்ட ஏராளமானோர் அந்த கடை முன் திரண்டனர். பகல் 12 மணி அளவில் பிரியாணி விற்பனை தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 10 மணி முதலே கையில் செல்லாத 5 பைசா நாணயத்துடன் நீண்ட வரிசையில் மக்கள் குவிந்தனர். இதையடுத்து முதல் 50 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாற்றி மேலும் 50 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. கடை விளம்பரத்துக்காக மட்டுமின்றி செல்லாத பணத்தை சேமித்து வைத்தாலும் பலன் கிடைக்கும் என்பதை அனைவருக்கும் உணர்த்தவே இவ்வாறு அறிவித்ததாக கூறிய கடை உரிமையாளர், ஆனால் ஏராளமானோர் கையில் செல்லாத 5 பைசா நாணயத்துடன் உடனடியாக வந்து வரிசையில் காத்திருந்து பிரியாணி வாங்கி சென்றது ஆச்சரியமளித்ததாக தெரிவித்தார். கோடை காலம் தொடங்கியுள்ள சூழலில் பொதுமக்களின் படையெடுப்பால் தமிழக சுற்றுலா தலங்கள் களை கட்டியுள்ளன. தமிழகம், கர்நாடகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வருகை தரும் ஒகேனக்கல்லில் விடுமுறை தினமான நேற்று ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்தனர். கொரோனா பரவலுக்காக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இயற்கை சூழலை ரசிக்க திரண்டவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உற்சாகமாக படகு சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் கொடைக்கானலில் உள்ள பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு, மோயர் பாயிண்ட், தூண்பாறை உள்ளிட்ட இடங்கள் நிரம்பி வழிந்தன. குளிர்காற்றும் சாரல் மழையும் மாறி மாறி மகிழ வைத்த இயற்கையான பருவநிலையில் ஒன்றிய அவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பில்லர் ராக்கு, குணா கேவ்ஸு, அதுக்கப்புறம் சூசைட் பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ போட்டிங் போகிறோம். கிளைமேட் வந்து மதுரையை கம்பேர் பண்ணப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல கிளைமேட்டாக இருக்குது, நல்ல க்ரௌடாக இருக்குது, ஃபேமிலி க்ரௌடு நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. எங்கள் குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா ட்ரிஸ்லிங்காக இருக்குது, நல்ல கிளைமேட். சுற்றுலா பயணிகள் தொடர் வருகையால் கொடைக்கானல் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை குற்றாலம் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சர்வதேச வன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். உதகையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது தாவரவியல் பூங்காவில் குவிந்த ஏராளமானோர் விதவிதமாக பூத்து குலுங்கிய மலர்களை கண்டு ரசித்தனர். உற்சாகத்தோடு படகு சவாரி செய்தவர்கள் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று இயற்கை அழகையும் குழு குழு சீசனையும் அனுபவித்து மகிழ்ந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் இன்றிரவு அசானி புயல் உருவாவதால் அந்தமான் தீவுகளுக்கு 2 நாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ளதால் 1 கோப்பை தேநீரின் விலை 100 ரூபாயை எட்டியுள்ளது. வந்தவாசி அருகே இழப்பீடு வழங்க கோரி 2வது நாளாக விவசாயிகள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களை அச்சுறுத்தும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.